Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.1ல question number 2 வாங்க question குள்ள போலாம். A mobile phone has a passcode of 6 distinct digits. What is the maximum number of attempt one makes to retrieve the passcode ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து 6 டிஜிட்டில் வந்து பாஸ்கோட் வச்சிருக்காரு தன் மொபைலுக்கு, அதை மறந்துட்டாரு. ஸோ இப்போ அதை திரும்ப அவர் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எத்தனை அட்டம்ப்ட்ஸ் எத்தனை விதமாக எத்தனை வேஸ் இருக்குது அந்த அட்டம்ப்ட்ஸை மேக் அவுட் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் அவங்க எத்தனை டிஸ்டன்ட் டிஜிட் வச்சுருக்காங்க, 6 டிஸ்டன்ட் டிஜிட் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 டிஸ்டன்ட் டிஜிட்ஸ் இருக்குது. மொத்தம் இருக்க டோட்டல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 9 தான் வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் ஏதாவது ஒன்று இந்த டிஸ்டன்ட் டிஜிட்டாக வைக்க முடியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இங்கே 10 நம்பர்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம எந்த நம்பரை வேணுனாலும் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ எத்தனை வேஸ் இருக்குது, அப்போ 10 வேஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபில் த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட 10 வேஸ் இருக்குது. அப்போது செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை இப்போ ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கிட்ட ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்போம், நான் அது வந்து இந்த 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இப்போ எனக்கு செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு 9 வேஸ் இருக்குது. ஏன்னா மிச்சம் எனக்கு 9 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ 9 வேஸ் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ என்ன ஆச்சு, ஒரு பாக்ஸும் நமக்கு போயிடுச்சு, ஒரு நம்பரும் போயிடுச்சு இல்லையா. அப்போ தேர்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 8 வேஸ் இருக்குது. அதே மாதிரி என்னோட ஃபோர்த் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ நமக்கு ஒரு இதுவும் போயிடும், ஒரு பாக்ஸும் போயிடுச்சு, ஒரு நம்பரும் போயிடுச்சு இல்லையா. அப்போ எனக்கு ஃபோர்த் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் எனக்கு 7 வேஸ் இருக்குது சரியா. அதே மாதிரி என்னோட ஃபிஃப்த் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 6 வேஸ் இருக்குது. என்னோடைய 6th பாக்ஸை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட எவ்வளோ வேஸ் இருக்குது, மிச்சம் 6 வேஸ்க்கு அப்புறம் 5 வேஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ என்னோட மொத்த பாக்ஸை நான் ஃபில் பண்ணிட்டேன் ஓகேவா. அப்போ எத்தனை ஆயிடுச்சு, நான் ஏதோ ஒரு 6 நம்பர் வச்சு எல்லா பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு மொத்தமாக இருக்கிற இந்த இந்த எல்லா வேஸையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வேஸ் வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். அப்போ பாருங்கள், 10 into 9 into 8 into 7 into 6 into 5. So 10 9s are 90. 90 into 8 பார்த்தீங்கன்னா 720 into 7 5040 வரும். 5040 into 6 5s are 30 இல்லையா. ஸோ உங்களுக்கு 5040 into 13 போட்டிங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 11151200. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். இது டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 151200. இத்தனை வேஸ் இருக்கு நம்ம இந்த 6 பாஸ்கோடை ஃபில் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம், given 4 flags of different colors, how many different signals can be generated if each signal requires the usage of 3 flags, one below the other? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ஃப்ளாக்ஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து சிக்னல் வந்து அதாவது சிக்னல் மேக் அவுட் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும். இந்த சிக்னலுக்கு வந்து குறைஞ்சது நம்ம 3 ஃப்ளாக்ஸாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒன்றுக்கு கீழே ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ரூல். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எத்தனை வேஸில் நம்மளால் சிக்னல் ஜென்ரேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட 3 ஃப்ளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் 4 ஃப்ளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து ப்ளூ கலர்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர், இன்னொரு வந்து பிங்க் கலர். ஸோ எனக்கு வந்து இந்த 4 ஃப்ளாகும் இருக்குது ஓகேவா. ஸோ ஆரஞ்சு அண்ட் பிங்க். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்த இதுவை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு ஃப்ளாக் வைக்கணும், அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளாக் வைக்கணும், அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளாக் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 3 ஃப்ளாகாக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாகை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாக்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃப்ளாக் வைக்கணும். அப்போ இதில் நான் எந்த கலர் ஃப்ளாகை வைக்கலாம்னா எனக்கு 4 கலர் இருக்குது ஆப்ஷனில் ஓகேவா. ஸோ இந்த 4 கலரில் நான் எந்த கலர் வேணால் நான் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபில் first place.
ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4 கலரில் நான் எதை வேணால் வைக்கலாம் இல்லையா? ஸோ 4 வேஸ். அதே மாதிரி செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ணோன்னா இப்போ 4ல் நான் ஒரு கலர் நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் இப்போ எத்தனை கலர்ஸ் தான் இருக்குது எனக்கு? 3 கலரில் நான் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ 3 வேஸ் தான் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கலர் நான் ஃபில் பண்ணிட்டேன். இது இங்கேயும் ஒரு ஃப்ளாக், ப்ளூ கலர் ஃப்ளாக் வச்சுட்டேன், இங்கே ரெட் கலர் ஃப்ளாக் வச்சுட்டேன். அப்போ இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அதுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குன்னா 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 வேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த 3 ஃப்ளாக்ஸில் வச்சு இத்தனை வேஸை வச்சு தான் நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மேக் அவுட் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் எனக்கு 3 ஃப்ளாகும் இருக்கணும்னு இருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 3 into 2. 4 3s are 12, 12 2s are பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 வேஸில் நான் இதில் வந்து ஃப்ளாக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதில் இந்த 3 கலர் தான் வைக்கணும்னு இல்லை. ஒருவேளை நான் இதை ஆரஞ்சுக்கு பதிலாக பிங்க் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ரெட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு வைக்கலாம். ஸோ இத்தனை வேஸ், இந்த மாதிரி வேஸில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேங்களா? இதோட இந்த ஆன்சர் முடியுது. தேங்க்யூ.